பாஜகவை தோற்கடிப்பதற்கும் கூட்டணி கட்சிகள் குறைவான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாவதற்கும் என்ன சம்பந்தம்? நிறைய கட்சிகள் வருகிற போது திமுகவும் குறைத்துக் கொள்கிறது, தோழமை கட்சிகளும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசி தான் அந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு யாரும் கட்டளை இடவில்லை, முதல்வர் எந்த அழுத்தத்தையும் தரவில்லை. இந்த நேரத்தில் எங்களுக்குரிய இடங்களை பற்றி பேசுகிற அந்த இடத்தை நாங்கள் கடந்து விட்டோம். இப்போது எங்கள் நோக்கமெல்லாம் பிஜேபியை, அதன் அணியை வீழ்த்துவதுதான். திமுக வர்சஸ் தாவேகா என்பதுதான் இந்த களத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனம் என்கிறார் விஜய். அது பற்றி அவர் இன்னும் அரசியல் அடி எடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் எழுந்து நின்றிருக்கிறார். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்ற கருத்தை திரு எஸ்பி வேலுமணி சொல்றார். அது அவரது அரசியல் உயரும், அதற்கேற்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் உண்மை அவ்வாறு அல்ல. வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன். வணக்கம் தோழர். தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு, எது வெற்றியை தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு தான் களம் சாதகமாக இருக்கிறது. நாங்கள் தான் வெல்வோம். இதை தீர்மானிப்பது தமிழ் மக்கள். எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, மிக வலுவாக இருக்கிறது. 1, அரசின் நலத்திட்டங்கள். 2, அது மக்களை சென்றடைந்திருக்கிறது. 3, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பேசுபொருளாகி இருக்கிறது, அது வெற்றியை இன்னும் உந்தி தள்ளுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம், குறிப்பாக எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் சீர்தூக்குவார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பதற்ற அரசியலை விரும்ப மாட்டார்கள், ஜாதி மத அரசியலை விரும்ப மாட்டார்கள். நல்லிணக்கம்தான் அவர்கள் சிந்தனையில் இருப்பது. ஒற்றுமையும் கூடி வாழ்கிற அந்த கூட்டு செய்வன் தான் தமிழ் மரபின் பண்புக்கூறுகளின் உச்சம். அது எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். எனவே தான் நாங்கள் துணிந்து சொல்கிறோம், நாங்கள் வெல்வோம். ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வாக்குகளாக மாற்றுவதற்கான முயற்சியில் 3 அணிகள் ஈடுபடுறாங்க. ஸோ இதை தாண்டி அந்த வெற்றி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? அதுபோல் பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லை. நீங்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை ஒப்பிட்டால் சமூக நலதம், சேம நல திட்டங்களில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் இருக்கிறது. வறியவர்கள், ஏழைகள், இவர்களுக்கான திட்டங்கள் குறித்து முதல்வர் சிந்தித்தது தான் அறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. எனவே பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுடன் நீங்கள் ஒப்பிடுகிற பொழுது வனத்துறைகளில் தமிழ்நாடு சிறந்தோங்கி இருக்கிறது. எனவே நாங்கள் திடமாக சொல்லுகிறோம், இது எங்களுக்கு கை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய மாணவர்கள், இளைஞர்கள் பலர் இன்றைக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். அவர்கள் சீர்தூக்குவார்கள். சகோதரர் விஜய் ஒரு பாப்புலரிசத்தை முன்மொழிந்தபடி அவர் வருகிறார். தமிழ் தேசியத்தை முன்மொழிந்தபடி விஜய் அரசியல் அரங்கில் இருக்கிறார். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. இவையெல்லாம் வாக்குகள் பிரியும், சிதையும். ஆனால் ஒருபோதும் திமுக தலைமையிலான வாக்குகள் பிரியாது, சிதையாது. அது எங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். இப்பொழுதும் சொல்லுகிறோம், இந்த கூட்டணி பலம் மட்டுமல்ல, தமிழர்களின், தமிழ் மக்களின் அந்த ஒற்றுமை சிந்தனை இருக்கிறது அல்லவா? அவர்கள் பிரித்து பார்த்து கடைசி நேரத்தில் வாக்களிப்பார்கள். யார் பதற்றத்தை சுமந்து வருகிறார்கள், யார் பிரிவினையை சுமந்து வருகிறார்கள், அமைதி பூமி கெட்டுவிடக்கூடாது என்று சிந்திப்பார்கள். அந்த வகையில் ஆழமாக சிந்திக்கிற பொழுது முதல்வர் முன்னெடுத்திருக்கிற ஒவ்வொரு சொல்லும் எதிர்காலத்துக்கானது, அரசியலுக்கானது. தமிழகம் வெல்லும் என்கிற அந்த சொல்லை நீங்கள் தோலிருத்தாலே தெரியும். தமிழ் உரிமை அதில் வெளிப்படும். ஆளுநர்கள் அத்துமீறி நடந்து கொள்ளக்கூடாது என்கிற அரசியல் அதில் வெளிப்படும். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்து கொள்ளக்கூடாது என்கிற அரசியல் அதில் வெளிப்படும். நாட்டின் பன்முகமும் சார்புமையும் கெட்டுவிடக்கூடாது என்கிற அரசியல் அதற்குள் இருக்கிறது. எனவே தான் தமிழகம் வெல்லும் என்று சொல்கிறோம். யாரை வெற்றி கொள்வோம் என்றால் ஒன்றிய அரசை, RSS பிஜேபி சித்தாந்தத்தை, அவர்களோடு கரங்கோர்த்து வருகிற அதிமுகவை. கூட்டணி பலம்னு சொன்னீங்க. இப்போ கூட்டணி பலம்னு பார்க்கும்போது நிறைய கட்சிகள் இருப்பது என்பதே கூட்டணி பலமாக ஆகிடுமா? அதே மாதிரி அப்படி நிறைய கட்சிகள் இருந்ததே தொகுதி பங்கீட்டில் பல்வேறு முரண்களை அல்லது சில சிக்கல்களை ஏற்படுத்துது அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றதுல. ஸோ அது களத்தில் என்னவா எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, பலர் அதிகார பகிர்வு என்று சொன்னபோது கூட, சகோதரர் சொன்னபோது கூட அங்கே யாரும் செல்லவில்லை. ஆனால் இங்கே அவ்வாறு சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். எல்லோரும் வந்திருப்பது சீட்டுக்காக அல்ல, வெறும் வெற்றிக்காக அல்ல. பிஜேபி RSS கருத்தியல் தமிழ் மண்ணுக்குள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது. அவர்களை தோற்கடித்து இந்தியாவிற்கான ஒரு புது திசையை நாம் தர வேண்டும். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் நம்முடைய நாடு. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோல் ஒரு கூட்டிசைவு இல்லை, இது ஒரு பன்முகம் இல்லை, மதச்சார்பின்மை இல்லை.
இவை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகிறது பிஜேபி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், மிக இயல்பு. திமுக தோற்கவில்லையா? அண்ணா திமுக தோற்கவில்லையா? அது இயல்பு. அதுபோல் வந்து போகிற தேர்தல் இதுவல்ல. பிஜேபி பின்புலமாக இருந்து இயங்குகிறது. பிஜேபி உள்ளே நுழைந்து ஒரு வேரூன்ற துடிக்கிறது. அவ்வாறு வேரூன்றினால் அது ஆபத்து. எனவே அவர்களை முறியடித்து இந்தியாவிற்கு ஒரு புது திசையை காட்ட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல்தான் முதன்மை. இதற்காக நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம், வெறும் இடங்களுக்காக அல்ல. இடங்களுக்காக அல்ல என்றாலும் இப்போ பாஜகவை தோற்கடிப்பதற்கும் கூட்டணி கட்சிகள் குறைவான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாவதற்கும் என்ன சம்பந்தம்? நிறைய கட்சிகள் வருகிற போது திமுகவும் குறைத்துக் கொள்கிறது, தோழமை கட்சிகளும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசிதான் அந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு யாரும் கட்டளை இடவில்லை, முதல்வர் எந்த அழுத்தத்தையும் தரவில்லை. நாங்களும் குறைத்துக் கொள்கிறோம், நீங்களும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், ஒத்துழையுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பொழுதும் சொன்னோம், இப்பொழுதும் சொல்கிறோம், நாளையும் சொல்லுவோம். நாடு முழுவதும் ஒரு கிளை, இடதுசாரிகளுக்கு கிளை இருக்கிறது, இடைக்கமிட்டிகள் இருக்கிறது, மாவட்ட குழுக்கள் இருக்கிறது. எங்கேயும் நாங்கள் கொடிபிடித்து குரல் எழுப்ப முடியும், போராட முடியும், தேர்தல் பணியை ஆற்ற முடியும். இந்த நேரத்தில் எங்களுக்குரிய இடங்களை பற்றி பேசுகிற அந்த இடத்தை நாங்கள் கடந்து விட்டோம். இப்போது எங்கள் நோக்கமெல்லாம் பிஜேபியை, அதன் அணியை வீழ்த்துவதுதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டது. அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கூடுதல் இடங்கள் கேட்பதற்கும் சமரசம் செய்வதற்கான ஒரு சூழலை வலிந்து உருவாக்கிடுச்சா? இல்லை, அவ்வாறு இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி, கொள்கை லட்சியங்கள் ஒன்று என்றாலும் கூட அது ஒரு அரசியல் கட்சி. அவர்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள். நாங்கள் அரசியல் கட்சி என்கிற முறையில் நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம். எங்கள் முடிவுகளில் யாரும் தலையிடுவதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களுக்கு சரி என்று சொன்னால் அதே இடங்களை சிபிஎம்மும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே உருவாக வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, அது அவ்வாறு அல்ல. முதல்வர் இதுதான் ஒத்துழைங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிறகு அதை உணர்ந்து நாங்கள் கையெழுத்திட்டோம். எனவே நீங்களும் இதேபோல் நடந்து கொள்ளுங்கள் என்ற எந்த அழுத்தத்தையும் எங்களால் தர முடியாது. அழுத்தங்களுக்கு இசைகிற இயக்கமில்லை கம்யூனிஸ்ட் இயக்கம். அவர்களும் எங்களுக்கு அழுத்தம் தர முடியாது, நாங்களும் அவர்களுக்கு அழுத்தம் தர முடியாது. நாங்கள் இருவரும் சேர்ந்து நின்று அழுத்தம் தர வேண்டிய இடம், போராட வேண்டிய இடம், பாடுபட வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. அது தேர்தலுக்கு பிறகு அது நாடு சார்ந்த நலன் சார்ந்த இயக்கங்களாக இருக்கும். அங்கே நாங்கள் களமாடுவோம், இணைந்து செயல்படுவோம். இடங்கள் குறைத்து கொடுப்பது சோர்வடைய செய்து அப்படின்னு திரு வீரபாண்டியன் சொல்லியிருந்தாரே. நிச்சயம்தான். நாங்கள் எங்களுக்கு எண்ணிக்கை நான் ஆரம்பத்தில் சொன்னபடி எங்களுக்கு எண்ணிக்கை, இதை பார்க்கிற கண்ணுறுகிற அனைவருக்கும் தெரியும். கம்யூனிஸ்டுகளுக்கு கூடுதல் இடம் தருவது அரசியலுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது. அரசியல் அறிஞர்கள் அத்தனை பேரும் ஒப்புக்கொள்கிற உண்மை. எனவே அது சோர்வு தான். ஆனால் அந்த சோர்வை காட்டிலும் எங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கு இருக்கிறது அல்லவா? அந்த சோர்வுக்குள் நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பின்னிக் கொண்டிருக்க முடியாது. அதை கடந்து அரசியல் கடமை இருக்கிறது. இதான் நேரம், தருணம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும். வீழ்த்த முடியாத கட்சி என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்தியாவில். பிஜேபியை வீழ்த்த முடியும் என்று தமிழ் மண் இந்தியாவுக்கு அறிவிக்க வேண்டும். இங்கிருந்து ஒரு புது திசை தென்பட வேண்டும். அதான் எங்கள் நோக்கம். ஒருவேளை அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் இந்த கூட்டணி சிக்கல்களுக்கு அடிப்படையில் அதிமுக கூட்டணியை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பரிசீலித்திருக்குமா? இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன், அதிமுக ஒரு ஜனநாயக குறியீடு, திமுகவும் ஜனநாயகத்தின் குறியீடு. 2 கட்சியும் திராவிட இயக்கமாக தான் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று வரை பார்த்தது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியுடன் அணி சேராமல் அவர்களுடன் இசைகிற ஒரு சிறிய கட்சியோடு கூட்டணி சேர்ந்து எதிர்கொண்டிருந்தாலே அதிமுகவை எதிர்கொள்வதில் எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பிஜேபியுடன் சேர்ந்ததால் எங்களுக்கு வெற்றி இலகுவாகிவிட்டது. நடுநிலையாளர்கள், கட்சி சாராதவர்கள் இம்முறை எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அவர்கள் பிஜேபியை உணர்ந்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் ஒரு பதற்ற அரசியலை தோற்றுவித்து அவர்கள் தோற்று போனார்கள். மதுரை மக்கள் நல்ல பாடத்தை அவர்களுக்கு கற்பித்தார்கள். அந்த மதுரை மண் ஒற்றுமை மண், நல்லிணக்க மண், அதுதான் தமிழ் மண். எனவே இவையெல்லாம் எங்களுக்கு தான் கை கொடுக்கும். எனவே நாங்கள் வெல்வோம் என்று அழுத்தமாக சொல்கிறோம். அதிமுகவை நிர்வாக ரீதியாகவும் அல்லது ஆட்சி ரீதியாகவும் விமர்சித்தால் அது களத்தில் எதிரொலிக்கிறது கஷ்டம். ஆனால் பாஜகவோட அவர்கள் வைத்திருக்க கூட்டணியை மையப்படுத்தி எதிர்ப்பது எளிது அப்படின்னு திமுக நினைக்குதா? அதனால தான் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு களத்தை மாற்ற முயற்சி. ஒரு அடர்த்தியான அரசியல், ஆழமான அரசியல். டெல்லி தமிழ்நாடு என்பது டெல்லி அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது. உலகத்தின் தலை சேர்ந்த நாடாளுமன்றம் வெறும் குரல் எடுப்பு வாக்கெடுப்பில் மசோதாக்கள் நிறைவேறுகிறது. கரங்களை உயர்த்திய சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள்.
எதிர்க்கட்சிகளை கேட்பதில்லை. டாக்டர் அம்பேத்கர் 2 தூண்களை நிறுவினார். ஏற்கனவே நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள். அம்பேத்கர் நிறுவியது 2 தூண். எதிர்க்கட்சிகள் விவாத முறை. எதிர்க்கட்சிகளையும் கலந்து ஆலோசிப்பதில்லை. பிஜேபி கடந்து செல்கிறது. விவாத முறையும் இல்லை என்றால் இது பேராபத்து. ஏன் முதல்வர் தமிழ்நாடு டெல்லி 2க்குமான போட்டி என்று சொல்வதற்கு காரணம், தமிழ்நாடு உரிமையின் பக்கம், தமிழ்நாடு சார்பன்மையின் பக்கம், தமிழ்நாடு பன்முகத்தின் பக்கம், தமிழ்நாடு கூட்டிசைவின் பக்கம், தமிழ்நாடு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பக்கம், சட்டத்தின் ஆட்சி முறையின் பக்கம். ஆனால் டெல்லி அவ்வாறு அல்ல. மாநிலங்களில் தலையிடுகிறது. பிரதமர் சொல்கிறார் இரட்டை என்ஜின். எங்கள் ஆட்சிக்கு இசைவான ஒரு ஆட்சி மாநிலத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு நிதி தருவோம் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் நிதியை இழந்து விட்டீர்கள், அதற்கு காரணம் எங்களோடு இசையவில்லை என்கிறார். 2 என்ஜின் என்று சொல்வதற்கு அதுதானே காரணம். எனவே இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கும் அல்லவா? கட்சிகள் தோற்பதும் வெற்றி பெறுவதும் மிக இயல்பு. ஜனநாயகம் தோற்கக்கூடாது அல்லவா? பிரதமர் உரையோ பிஜேபி நடந்து கொள்கிற அரசியல் நகர்வுகளும் ஜனநாயகத்தை தோற்கடிப்பது. எனவேதான் ஜனநாயகத்தின்பால் நின்று தமிழகம் வெல்லும், நாம் டெல்லியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது தான் அதிமுகவோட பலவீனம், அது எங்களுக்கு வெற்றியை இலக்குவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதிமுகவுடைய பிரச்சாரம் என்னவா இருக்குன்னா, பாஜகவோட ஒரு எதிர்ப்பு நிலையை எடுக்கிறதுனால எந்த விதமான நிதியையோ திட்டங்களையோ செயல்படுத்த முடியல திமுகவால, நாங்க கூட்டணியில இருக்கிறதுனால இயந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருவோம், அப்படிதான் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வரோம் என்பதை தன்னோட பிரச்சார களத்துல எதிரொலிக்கிறாங்க. அப்ப எதுக்கு? இது மாநிலங்களின் உரிமை அல்லவா? பப்பட் என ஒரு ஒன்றிய அரசுக்கான பப்பட்டா மாநிலங்கள். அதிகாரங்களை தருவது மாநிலம், நிதியை தருவது மாநிலம், சட்டப்படி மாநிலங்களுக்குரியதை தர வேண்டும். எங்கள் கருத்துக்கு எங்கள் அரசுக்கு இசையவில்லை என்று சொன்னால் நாங்கள் நெருக்கடி தருவோம் என்பதே ஜனநாயக விரோத செயல், ஜனநாயகத்தை தகர்ப்பது. அதை தொடர்ந்து பிஜேபி செய்து மிரட்டுவதா, அதற்கு அடிபணிவதா? இதற்கு சகோதரர் எடப்பாடி தான் பதில் சொல்ல வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லாமையே போயிட்டாங்க, கூட்டணிக்குள்ள சேர்ந்து அவர்கள் காணாமல் போயிட்டாங்க, அடிமையா இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது. அவர் வாழ்கிற எடப்பாடியிலே சுற்றி ஏராளமான கட்சி கிளைகள் இருக்கிறது. அந்த மாவட்டத்திலே ஏராளமான கட்சி கிளைகள் இருக்கிறது. சகோதரர் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலெல்லாம் முடிந்து ஒரு ஓய்வாக ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நாங்கள் இல்லாத மாவட்டம் எது, இடைக்கமிட்டியது, கிளை எது? இல்லை, இங்கிருந்து அவர் பயணத்தை துவங்கட்டும். கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, திரிபுராவில் இல்லையா, அஸ்ஸாமில் இல்லையா, ஆந்திராவில் இல்லையா, பஞ்சாபில் இல்லையா, பீகாரில் இல்லையா? சேஷன் சொன்னது போல் நாடு முழுவதும் கிளை பரப்பி அமைப்பாக இருக்கிற ஒரு தேசிய கட்சி கம்யூனிஸ்டுகள். நாடாளுமன்ற சட்டமன்ற எண்ணிக்கை வைத்து எங்களை மதிப்பிடக்கூடாது, அதனுடைய வெற்றி தோல்வி வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது. எங்கள் குரல் கேட்காத இடம் எது சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2-3 மாதங்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுத்து பல லட்சக்கணக்கான பழங்குடி மக்களை திரட்டியது. அதே போல 100ஆண்டு நிறைவு விழா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெலுங்கானாவில், தெலுங்கானாவை இணைத்து ஒரு பிரம்மாண்டமான பேரணி, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். இங்கே தென் மாநிலங்களில் இருப்பது போல் நாங்கள் வடக்கில் இல்லையா? எங்கே நாங்கள் இல்லை? இந்த தேர்தல் முறையில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அவர் தேசிய அவ்வாறு அவர் சொல்லக்கூடாது. இல்லை, போராட்ட களத்தில் உங்களுக்கான ஆதரவை உங்களால் திரட்ட முடிகிறது, ஆனால் தேர்தல் அரசியலில் அந்த ஆதரவு கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? அது பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திப்போம். தேர்தல் அரசியலிலும் வெற்றி பெறுவதற்குரிய யுக்திகளை நாங்கள் வகுப்போம். போராடுகிற நாம், மாநாடுகள் நடத்துகிற நாம், அமைப்பை நடத்துகிற நாம், இதிலெல்லாம் வெற்றி பெறுகிற நாம் ஏன் இந்த தேர்தல் முறையில் வெற்றி பெறவில்லை என்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். தொடர் இந்திரஜித் குப்தா கமிட்டி இருக்கிறதா அல்லவா, நாடாளுமன்ற தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக அது அமுலாக வேண்டும். தேர்தல் சீர்திருத்தம் ஓரளவுக்கு அமலாகினால் இடதுசாரிகளுக்கு நல்ல இடம் உண்டு. தனது நிறைவு காலத்தில் டாக்டர் கலைஞர், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர், அவர் என்ன சொன்னார்? தேர்தல் சீர்திருத்தம் அவசியம் என்று சொன்னார். 60-70 ஆண்டுகள் களமாடியவர், அரசியலில் இருந்தவர். அந்த மரியாதைக்குரிய தலைவர் நிறைவு காலத்தில் சொன்னது தேர்தல் சீர்திருத்தம் அவசியம். தேர்தல் சீர்திருத்தம் என்பது ஒரு சாதாரண சொல் அல்ல, அதற்குள் ஜனநாயக மாண்புகள் இருக்கிறது, பல கட்சி இயங்குமுறை காக்க வேண்டிய காரணிகள் இருக்கிறது. ஒரு கொள்கையாக, கோட்பாடாக வாக்களிப்பவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய மகத்தான அரசியல் அதற்குள் அடங்கியிருக்கிறது. அந்த தேர்தல் சீர்திருத்தத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயார், இடதுசாரிகள் தயார்.
பிற கட்சிகள் தயாரா? பிற கட்சிகள் என்றால் அதுல நீங்க கூட்டணியில் இருக்கிற திமுக அனைத்துமே நான் சொல்கிறேன், அனைத்து கட்சிகள். இது கூட்டணியில் நாங்கள் வெல்வோம் என்பது வேறு, நாங்கள் பிஜேபி அதிமுக தோற்கடிப்போம் என்பது வேறு, அதில் சமரசம் இல்லை, அது வேறு. நான் பேசும் இந்த அரசியல் எதிர்காலத்துக்கான அரசியல். வடக்கில் அமிர்தாசன் முன்மொழிந்த அரசியல், தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் முன்மொழிந்த அரசியல். தேர்தல் சீர்திருத்தம் அவசியம், அதற்குள் ஆழமான அரசியல் அடர்த்திருக்கிறது. திமுக கூட நீங்க கூட்டணி இருப்பதற்கு பாஜக எதிர்ப்பு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இப்போ ஆட்சி நிர்வாகம் என்ற அடிப்படையில் போராட்டங்களை திமுக எப்படி கையாள்கிறது என்ற விஷயத்துல கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்குமான முரண் இருக்கா? இருக்கத்தான் செய்யும், இருக்கட்டும். ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு முதல்வர் நடைபெற்ற போராட்டங்கள் எனக்கு எதிரான போராட்டம்னு அவர் சொல்லலை. நடைபெற்ற போராட்டங்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. போராட்டங்கள் யாவும் உரிமைகளுக்கான போராட்டம், அது தொடரும். நாளை தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவார், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவார். வருகிற போது உரிமையின் பக்கம் நின்று, உழைப்பாளி மக்களின் பக்கம் நின்று நாங்கள் குரல் எழுப்புவோம். இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று நாங்கள் அழுத்தம் தருவோம். தேவைப்பட்டால் முன்பை விட அதிகமாக நாங்கள் குரல் எழுப்புவோம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அல்லது கோரிக்கையை இந்த தொகுதி பங்கீட்டின் போது ஏதேனும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்வைத்தீர்களா? தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கார் முதல்வர். நாங்கள் முன்மொழிந்த கோரிக்கைகளை ஒருபோதும் சாம்சங் போராட்டத்தை முன்னெடுத்தது கம்யூனிஸ்டுகள், தூய்மை பணியாளர் போராட்டத்தை முன்னெடுத்தது கம்யூனிஸ்டுகள். ஒன்று சிபிஐ, சிபிஎம், எம்எல். ரெட் ஃப்ளாக் தான், செங்கொடி தான். இதெல்லாம் முதல்வருக்கு தெரியும். ஒருபோதும் இது பற்றி அவர் கடிந்து கொண்டதில்லை. ஏன் இத்தகைய நெருக்கடி என்று அவர் சொன்னதில்லை. இவையெல்லாம் உரிமை போர், உழைப்பாளி மக்களின் உரிமை போர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த உரிமை போர் வலுப்பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஜனநாயகம் வலுப்பெறும். இல்லையென்றால் அரசியல் தனது அர்த்தத்தை இழந்துவிடும். நாடாளுமன்ற ஜனநாயகம் பொருள் இழந்துவிடும். நாட்டின் முதுகெலும்பே உழைப்பவர் தான், கரத்தால் உழைப்பவர் தான். எனவே அவர்களுக்கு தருவதெல்லாம் சலுகை அல்ல, உரிமை. அந்த உரிமை போரை யாரும் தடுக்க முடியாது, குறை சொல்லக்கூடாது. அந்த கொள்கை நிலை எங்களுக்கு, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முதல்வர். எனவே ஒருபோதும் இதன் மீது அவர் விமர்சனம் செய்ததே இல்லை. இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்து அதிமுக தமிழ்நாட்டிற்கான நலனில் எதுவும் செய்யலை என்ற விமர்சனம் மாதிரியே தானே திமுக கூட கூட்டணி வைத்தும் இது போன்ற போராடும் வர்க்கத்தினருக்கான தீர்வை கம்யூனிஸ்டுகளால பெற முடியல அப்படின்றதையும் பொருத்தி பார்க்க வேண்டும். நாடு விடுதலை பெற்று பல்வேறு தீர்வுகள் இன்னும் அப்படி கிடைப்பில் இருக்கிறது. இது இந்த சமூக அமைப்பு முதலாளித்துவ சமூக அமைப்பு, இது தலைகீழாக மாற வேண்டும். 40 கோடி பேர் உழைத்து உருவாக்குகிற செல்வத்தை 4 பேர் வைத்திருக்கிறார்கள், சுரண்டி தான் வச்சிருக்கிறாங்க. உழைப்பவருக்கே உழைத்து கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வம் யாவும் உழைத்தவர்களுக்கே சொந்தம் என்கிற அந்த காலம் வருகிற போது தான் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் தீர்வு. ஆனால் அதுவரை வேடிக்கை பார்க்க முடியாது. உழைப்பாளி மக்கள் அருகில் நின்று, ஊழியர்களின் அருகில் நின்று, விவசாயிகள், கூலி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் அருகில் நின்று கம்யூனிஸ்டுகள் களமாடுவோம், குரல் எழுப்புவோம். அதில் சமரசத்துக்கே இடமில்லை. திமுக வர்சஸ் தாவேகா என்பதுதான் இந்த களத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனம் என்கிறார் விஜய். அது பற்றி அவங்க பாருங்க. அவர் இன்னும் அரசியல் அடி எடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் எழுந்து நின்று இருக்கிறார். 1000 அரசியல் அடி எடுத்து நடந்த பிறகுதான் அவருக்கு தான் சொல்ல வருவதனுடைய அரசியல் பொருள் புரியும். அதுவரை பொறுத்து தான் இருக்க வேண்டும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்ற கருத்தை திரு எஸ்பி வேலுமணி சொல்றார். அது அவர் அரசியல் உயரும், அதற்கேற்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் உண்மை அவ்வாறு அல்ல. இந்த தேர்தல் மீண்டும் நாங்கள் முன்மொழிகிறோம். தமிழகத்திற்கும் அதிகாரத்தை குவித்திருக்கிற டெல்லிக்குமான போர் இந்த போர். இந்த போரில் உள்ளபடியே எடப்பாடி அவர்களை நேற்று வரை ஆதரித்தவர்கள் முதல்வர் முன்வைத்த இந்த முழக்கத்திற்கு பிறகு இம்முறை தமிழ்நாடு வெல்ல வேண்டும், ஒன்றிய அரசுக்கு ஒரு பாடத்தை தர வேண்டும், அதுதான் நல்லது என்று எல்லோரும் சிந்திக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் துணிச்சலாக சொல்கிறோம், மகத்தான வெற்றியை நாங்கள் இந்த தேர்தலில் பெறுவோம். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்பதன் மூலமாக 2 திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் தமிழ்நாட்டில் எப்போதுமே போட்டி என்ற நிலை மாறி திமுக வர்சஸ் பாஜக என்று ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழலையா? இல்லை, அவர்கள் போட்டியிடுகிற எண்ணிக்கையே அவ்வாறு இல்லை என்பதை காட்டுகிறது. இன்னும் அதிமுக தான் அந்த கூட்டணியின் தலைமை, அவருக்கு தான் வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு முன்பு போல் இருக்காது. ஏன்டானா பிஜேபி அணி சேர்ந்ததா? நண்பனை தான், உங்கள் நண்பன் யார் என்று தான் பார்ப்பார்கள். தமிழ் மரபுகளில், உலக மரபுகளில் ஒரு சொல் உண்டு, உங்களை பற்றி அறிய உங்கள் நண்பன் யார்.
அதிமுக நண்பன் யார் இப்பொழுது? பிஜேபி அல்லவா? பிஜேபியை நாங்கள் வெறுப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். வெறுப்பரசியல் அல்ல. பிரதமரை, உள்துறை அமைச்சரை நாங்கள் கொள்கையாக எதிர்க்கிறோம். யார் மீதும் எங்களுக்கு வெறுப்பில்லை. நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் அரசியல் நாட்டின் ஒற்றுமைக்கானதல்ல, நமது மதச்சார்பின்மையை காப்பதற்கானதல்ல, மாநிலங்களின் உரிமைகளுக்கானதல்ல, அதிகார பகிர்வுக்கானதல்ல. நாடு இதுகாரம் நமக்கு அளித்திருக்கிற, நமது முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்களை சிதைப்பதற்கான அரசியல். பிரதமர் பேசுகிற போது அது தெரியும், உள்துறை அமைச்சர் பேசுகிற போது அது தெரியும். அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பேசட்டும், பிரதமர் வரட்டும். இப்போ கூட ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அவர் முகாம் அமைக்கட்டும். உள்துறை அமைச்சர் வரட்டும். இந்திய ஒன்றிய அமைச்சரவையை தமிழ்நாட்டில் வந்து, தலைநகரில் வந்து முகாமிடட்டும். அது எங்கள் வெற்றியை இலகுவாக்கும். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேச பேச பல்லாயிரக்கணக்கான வாக்குகள், பல லட்சக்கணக்கான வாக்குகள் எங்களுக்கு கூடுதலாக வந்து சேரும். இது தேர்தல் முடிவு தெரிவிக்கும். திமுக அணி, அதிமுக அணி, அதே மாதிரி விஜய், இந்த 3 பேருமே வெவ்வேறு அணிகளாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளாக இருக்கட்டும், கொண்டு வர்ற தேர்தல் களத்தில் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கு. ஸோ மாற்றம் அப்படின்னு தேர்வு செய்கிறவங்க அல்லது அதை நோக்கி போகிறவங்களுக்கான ஒரே தேர்வாக நாம் தமிழர் கட்சி இருக்கு என்ற பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க. இல்லை, அது அவர்கள் உரிமை. அவர்கள் முன்மொழிவது தமிழ் தேசியத்தை முன்மொழிகிறார்கள். தமிழ் தேசியம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்புடையது. மொழி வழி தேசியத்திற்கான கொள்கை பிரகடனமே கம்யூனிஸ்டுகள் உலகுக்கு அளித்தது தான். லெனின், பிறகு ஸ்டாலின். எனவே மொழி வழி தேசியத்திற்கு கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே எதிரானவர்கள் அல்ல. மொழி வழி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்று இந்தியாவில் முதல் குரல் எழுப்பியது கம்யூனிஸ்டுகள். அதற்காக போராடியது கம்யூனிஸ்டுகள். தமிழகம், நவகேரளம், விசாலாந்திரா, மகாராஷ்டிரா என்று மொழி வழி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்று முதல் குரல் எழுப்பி போராடியதே கம்யூனிஸ்டுகள் தான். மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவே மார்க்ஸ், எங்கல்ஸ் 1848 மேனிஃபெஸ்டோ வெளியிட்ட பொழுது மொழி பேசுகிற தேசிய இனங்களை அங்கீகரித்தார்கள். முதல் பக்கத்திலேயே டேனிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஆங்கிலம் மொழி பேசுகிற தேசிய இனங்களை அடையாளப்படுத்துகிற தோழர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இதை மொழிபெயர்க்க அப்படின்னு இருக்கும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவே. அப்படி என்றால் மொழி வழி தேசியத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். மொழி வழி தேசியம் இல்லாமல் ஒரு தேசியம் இல்லை. இந்திய தேசியம் இல்லாமல் சர்வதேசியம் இல்லை. கம்யூனிஸ்டுகளின் கொள்கை சர்வதேசியம்தான். ஆனால் அது துவங்குகிற இடம் மொழி வழி தேசியம். இந்த மொழி வழி தேசியத்துக்கு என்றைக்குமே நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இந்தியாவை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கூட்டி செய்வை விரும்புகிறோம். மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டி செய்வோம். ஆனால் இந்த இடத்தில் எங்களுடன் மாறுபடுகிறார் சகோதரர் சீமான் அவர்கள். நாங்கள் மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டி செய்வாக இந்தியாவை பார்க்கிறோம். பல மொழி பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட இந்தியாவின் விடுதலைக்கு தான் போராடியது. தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடவில்லை. கேரளாவின் விடுதலைக்காக போராடவில்லை. அனைத்து மொழி பேசுகிற மக்களும் இந்திய விடுதலைக்காக போரிட்டார்கள். உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு மகத்தான பன்முகம் இது, கூட்டி செய்வது. இது சிதையக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த மொழிவழி தேசியம் என்ற சீமானோட குரலுக்கு எதிரானது தான் திராவிட மாடல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை, திராவிடம் என்பது ஒரு ஆரிய அதிகாரத்துக்கு எதிராக எழுப்பப்பட்ட குரல். அது மொழிவழி தேசியத்தில் தமிழ் மொழி தேசிய இனம், மொழி ஒரு செவ்வியல் மொழி, இந்த மொழி பேசுகிற தேசிய இனம். ஆனால் இவ்வாறு பேசுகிற, இந்த நிலப்பரப்பில் பேசுகிற, இவ்வாறு பல மொழி பேசுகிற அனைவரின் கூட்டு செய்வாக அந்த சொல் முன்மொழியப்பட்டது, திராவிடம் என்கிற சொல். ஏனென்றால் ஆரியத்தினுடைய அதிகார குவியலுக்கு எதிராக, மேலாதிக்க குவியலுக்கு எதிராக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். நன்றி தோழர், உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும். வணக்கம்.